நீங்கள் டைரக்ட் பண்ண நட்சத்திரங்களில் ஒரு மிகப்பெரிய நடிகர்னா விஜயகாந்த் தான். அவரோட பணியாற்றியது எப்படி இருந்தது? உண்மையிலே தங்கமான ஆள். ஏன்னா எனக்கும் அவருக்கு பெரிய ரேப்போ இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு டவுன் டு எர்த் தான், எல்லாரோட பழகிறதெல்லாம் ஆமாம். காஸ்டியூம்ஸ் எல்லாரோட ஜாலியாக இருப்பார். நம்ம அவருக்கு என்னன்னா நம்ம ஏதோ கோல்டு ஃப்ரேம் போட்டுட்டு கேஆர் வந்து ஒரு ஒரு விதமாக இருப்பார். எப்படி அவர் டைரக்ட் பண்ண நம்ம போய் நடிக்கிறதெல்லாம் போய் பேசியிருக்காரு. ஓ, ராவத்தர் தான் சரி இதெல்லாம் இது பண்ணிவிட்டு பஞ்சு சாருக்கு நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு லைட்டாக வந்து ஒரு லைன் சொன்னார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது கூட எங்களுக்கு என்னென்னா ஜாஸ்தி எனக்கு முன்னாடியே சில நேரத்தில் என்ன பிரசன்னா வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு போகணும் ஸ்பாட்டுக்கு. சில நேரத்தில் கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் பக்காவாக வந்து உட்காந்துருப்பார். அந்த படம் எடுத்ததே ஒரு ஜாலியாக அப்படி எப்படி 9 to 6 தான் பண்ணும் அது இதுன்னு. ஈவன் கேமராமேன் கூட எதிர்பார்க்கல. கேமராமேனே சொல்லியிருக்காரு, என்ன சார் அவர் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறாரு, ஒரு ஷாட்டு ஓகே ரேட்டு முடிஞ்சது, ஓகே பேக்கப் பண்ணுறாரு, இது எப்படி வருமோ என்னன்னு தெரியல. அப்புறம் போய் ஃபைனலாக போய் லேபில் பார்க்கும்போது தான் சார் சூப்பராக வந்திருக்கு அது சொல்லிவிடணும். அவருக்கு பார்த்து அது இதுன்னு அப்புறம் சக்ஸஸ் ஆகி 100th டே ஃபங்க்ஷனில் விஜயகாந்த் சாரே வந்து பேசுகிறாரு. சார் வந்து நான் என்னமோ நினச்சேன் ஜாஸ்தி பேசலை அது இது நம்ம முன்ன ராமண்ணா சார்ன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லை, அவர் மாதிரி காமாக வந்து உட்காந்துக்கிட்டு வேலை வாங்கி அருமையாக பண்ணாருன்னு சொல்லி உடனடியாக அடுத்த படத்துக்கு ராவுத்தருக்கு வந்து படம் பண்ணணும். கதை இல்லை, ஆர்டிஸ்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு இம்மிடியட்டாக நேராக நான் இப்போ இந்த படம் எனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு ஏதோ ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடனடியாக வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு எப்படியும் ஒரு ஒரு படம் ராவுத்தருக்கு பண்ணி கொடுக்கணுங்க, ஏதாவது என்ன பண்ணுறது இந்த அந்த இது படம் சன்னி டேல் பண்ண படத்தை அது அது நீங்கள் பாருங்க கொஞ்சம் சொன்னோடனே சரி ஓகே சார் நான் படிது ஆர்டிஸ்ட்டு இல்லை ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பித்தோம், அப்படியே ஜாலியாக பண்ணோம். அதில் அவருக்கு செலவு வரக்கூடாது, நான் அந்த இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் கொண்டு வந்து அது பெரிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் 90 நாள் போனாங்க ஹிந்தியில். நான் அது 3 நாளில் அதுக்கு மேட்ச் பண்ணி, அப்போல்லாம் இந்த டிஏ எல்லாம் கிடையாது, அந்த நேரத்தை அது மேட்ச் பண்ணி அழகாக வந்து செட் பண்ணி அவருக்கு ப்ரொடியூசருக்கு நல்ல லாபம் வர மாதிரி ராவுத்தருக்கு பண்ணி கொடுத்து படமும் ஓரளவுக்கு நியாயமாக போச்சு. அவருக்கும் எனக்கு ஒரே ஒரு இதில் தான் கிளாஷ் வந்தது, தர்மா படத்தில் தான். ஒரு ஸ்பாட்டில் ஒரு டைலாகு, அந்த டைலாக் வந்து என்னென்னா நான் எதுவுமே ஒரு தடவைக்கு 100 தடவை பாஷையில் வருது இல்லையா, அந்த டைலாக் கொஞ்சம் மாற்றி நான் எதுவுமே ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணி ஒரு ஒரு முடிவு எடுப்பேன், அந்த முடிவில் கடைசி வரல நான் நிற்பேன்றது சொல்லிவிட்டு கீழே அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும், மேலே பொன்னம்பலம் இந்த 3 வில்லனுங்க இருப்பாங்க, வத்திக்குச்சியில் அதை தட்டிட்டு உடனே அந்த நெருப்பு பேக்ரவுண்டில் ஃபயர் இருக்கும், ஹை ஸ்பீடில் ஒரு நடந்து வரணும். இந்த டைலாக் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து பாஷானுடைய சிமிலாரிட்டி இருக்குது, நான் சொல்ல மாட்டேன். ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லணுன்றது இருக்குது. ஒரு விஷயத்தை நான் 100 தடவை யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுப்பேன், அந்த முடிவில் நான் கடைசி வரல நிற்பேன். இதில் ஒரு மீனிங் இருக்குது சார் நான் சொல்கிறதுல. இன்னும் சொல்ல போனால் கலெக்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தியேட்டரில் வந்து 25,000 ரூபாய் அதிகம் வரும். நீங்கள் தயவுசெய்து இது சொல்லணும், இல்லை இது வந்து வேணும் நீங்கள் முட்டு விட்றீங்க, ரஜினி சாருக்கு இதுக்கும் வந்து பிரச்சனை வரும். இல்லை சார் இது வராது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் 1/2 மணி நேரம் ஷூட்டிங் கிடையாது. அவரும் கீழே இருக்கார், நான் மேலே அந்த மாடி மேலே அந்த பங்களாவில் இருக்கேன் உட்காந்துட்டு இருக்கணும். அவர் எல்லோரும் போய் அப்புறம் சொல்லியிருக்காங்க, சார் அவர் பிடிவாதான், கேஆர் சார் பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் ஒரே பிடியில் இருப்பார், நீங்கள் எப்படியா பண்ணணுன்னு. சரி என்ன பண்ணிட்டாரு, ஓகே டேக்குன்னு சொல்லிவிட்டு பிரசன்னாவை கூப்பிட்டு சொல்லி சார் எடுத்துருங்கப்பா, அவர்கிட்ட நம்ம சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு. டப் பண்ணி என்ன பண்ணிட்டார், அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன் டப்பிங்கில் போய் பிரசன்னா இருக்கும்போது அது கொஞ்சம் மாற்றி ஏதோ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி மாற்றி சொல்லிட்டார். எனக்கு சொன்னாங்க, சரி விட்டுருப்பார், அவர் வந்து ஃபீல் பண்ணுறாருன்னா ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். அந்த மாதிரி அவ்வளோ ஜெம் ஆஃப் எ பர்சன். இன்னொருத்தர் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு இது. இன்னொருத்தராக இருந்தால் வைங்க, அதுக்கு இப்போ இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தானே இருக்காங்க. அதனால் அந்த ஒரு பக்கா ஜென்டில்மேன் அதெல்லாம். நண்பர்களுக்கு பேசு. வணக்கம் சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். வணக்கம் 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 சார், கேஆர் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், உங்களுடைய படம் எனக்கு ஒரு மகன் பிறப்பானன்ற ஒரு படம் ஆல் டைம் ஃபேவரட் சார். அது எப்படின்னா சார், லெஃப்ட்ல இருக்கிற குழந்தை ரைட்டுக்கு வரும், ரைட்ல இருக்கிற குழந்தை லெஃப்ட்டுக்கு வரும். இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட், அவங்க அம்மா நடுவுல வருவாங்க. இதுல ஹீரோவுடைய அண்ணாக்கு ஒரு பேக்கப் ஸ்டோரி, ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு பேக்கப் ஸ்டோரி. இதுக்கு நடுவுல கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் சைலண்டா இருக்கிற அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் பண்ணுவாரு. சூப்பர் மூவி சார். அது ஸ்கிரீன் பிளே அமைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு அந்த ஸ்கிரீன் பிளே அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நடிகர் விவேக் இருந்தார் இல்லையா, அவருடைய கோஆப்ரேஷனும் பிரசன்னகுமார் அதில் நடித்த எல்லாருமே
அது ஒரே வீடு கல்பனா ஹவுஸ்ன்னு சொல்லி அந்த ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும். அந்த வீட்டில் எங்களுக்கு நல்லா அமைஞ்சு போச்சு. அந்த வீடு வந்து இங்கங்கே மாற்றுது, அந்த குழந்தைங்களை வந்து எங்கெங்கே ஷிஃப்ட் பண்ணுறது போகிறதெல்லாம். ஸோ அதனால் காம்பேக்டாக எங்களுக்கு அமைஞ்சு போச்சு அந்த ஸ்கிரிப்டு. அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ட்ரெஸ் கண்டினியூட்டி எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இருந்தாலும் அது காம்பேக்டாக பண்ணி அதில் பியூட்டியாக அந்த படம் 28 நாளில் வந்து ஷூட்டிங் முடித்தோம். அது டோட்டல் படத்தையே பண்ணி படத்தை ஆரம்பித்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு 60 நாளில் படத்தையே முடித்து ரிலீஸும் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு காம்பேக்டான படம், சக்ஸஸ் ஆன படம் அது. அதுக்கு தான் நான் அப்போது அந்த சக்ஸஸ் மீட்லேயும் ஃபங்க்ஷனில் நான் சொல்லும்போது இந்த 4க்கு 4 படங்களுடைய ஷூட்டிங் நாட்கள் குறைக்கிறதுக்கு காரணமே எடுக்கிற நாட்களை விட ஓடுற நாட்கள் அதிகமாக இருக்கணுன்றது தான் நான் வந்து ஷூட்டிங் நாட்கள் குறைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அது சார் அதே மாதிரி இந்த காதல் ரோஜாவின்ற ஒரு படம், அதுக்கப்புறம் டான்சர்ன்ற ஒரு படம் சார். இந்த 2 படத்துக்கு ஹீரோஸ் எப்படி சார் அதை செலக்ட் பண்ணி? காதல் ரோஜாவுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் ஆக்சுவலாக வந்து ஷீலானுடைய பையன். அந்த பையன் அந்த பார்க்கும்போது அந்த ஃபேஸில் வந்து அந்த ஹீரோ நியூ ஃபேஸுக்கான நல்ல அந்த மெச்சூரிட்டி நல்லா இருந்தது, பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்தது. அந்த பொண்ணு வந்து பூஜா குமார் வந்து வேர்ல்டு கான்டெஸ்ட் இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டுக்காக வந்து சென்னையில் பெங்களூரில் இருந்தது. அவங்க ரிஹர்சலுக்காக இங்கே வந்திருந்தாங்க சென்னையில். அப்போ நானும் பிரியதர்ஷன், டைரக்டர் பிரியதர்ஷன் எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் டீமாக சில பேர் செலக்ட் பண்ணும்போது நான் இந்த பொண்ணு பூஜா குமாரை செலக்ட் பண்ணோம். அப்போது டான்ஸர் அந்த பையன் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். காமராஜர் அரங்கத்தில் நடந்தது அது. அந்த அந்த ஒரு காலோட அந்த பையன் ஆன பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வித்தவுட் பிரேக்கு, அதாவது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நம்மளால் ஒரு இதானன்றது இப்போ தான் எனக்கு தெரியும் என்ன அதனுடைய வழி என்னான்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது என்னென்னா கூஸ் பம்ப்ஸ் எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி மெய் செலுத்து போய் மேடையில் போய் அனௌன்ஸ் பண்ணேன், கண்டிப்பாக இந்த பையனை வச்சு நான் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவேன்னு சொல்லி. ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுனால தான் அந்த படம் எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டு கதையெல்லாம் பண்ணி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு படம் அது. அந்த பையனுக்கு நான் சொன்னது என்ன, இந்த படம் ஆன பிறகு நீ ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஊருக்கும் போயிட்டு நீ பர்ஃபார்ம் லைவாக பண்ணு, படத்தில் நடிக்கிறதெல்லாம் வேண்டாம். பண்ணால் உனக்கு பெரிய ஒரு ஃபேன்ஸு கிடைப்பாங்க, நீ லைஃப் லாங் இது வந்து நீ சக்ஸஸ். ஏன்னா அந்த அளவுக்கு அப்ரிஷியேஷனு. சில பேர் ஸ்பாட்டில் பார்த்து கூட கிராஃபிக்ஸாக நினச்சாங்க அதை அந்த காலங்களில். அந்த மாதிரி அதுக்கு ஆடியோ ஃபங்க்ஷனே வந்து யாருக்கும் இதுவரைலாம் நடக்காதது. சென்ட்ரல் மினிஸ்டர் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் ஜெய்பால் ரெட்டி, அவரும் கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன் தான். அவர் வந்தார் இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து. விஜய் வந்து இந்த நம்ம இப்போ தாவேகா தலைவர் இருக்கார் விஜய், அவரும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டார். அப்போது நன்றி, சந்திப்போம். தேங்க்யூ. கமல்ஹாசனோட உங்கள் சந்திப்பு எப்போ முதல்ல சந்திப்பு? ராமலட்சுமன்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அவர் எல்லாருமே வந்து அவர்கிட்ட என்னென்னா, இப்போது ரஜினி சாருக்கெல்லாம் கூட என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் யார் என்ன பண்ணாலும் எல்லாத்துலேயும் இன்ட்ராக்ஷனில் இருப்பார். அப்போ இந்த சங்கங்கள் விஷயங்கள் சில இனோவேட்டிவாக அவர் ஏதாவது பண்ணாருன்னு சொன்னோம்னா நான் அப்போது ஃபோன் பண்ணி பேசுகிறது, அதை என்கரேஜ் பண்ணுறது. அவருக்கும் எனக்கும் என்னமோ தெரியல, அது இண்டஸ்ட்ரியாக அவர் எதிர்த்தா கூட நான் ஒரு ஆதரிப்பேன். அதில் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க என் மேலே வந்து இப்படி தான் வந்து வித்தியாசமாக பண்ணும். அந்த ஒரு இதில் அந்த போல்ட்னஸ் அவருக்கு நம்ம மேலே வந்து, ஏன்னா நம்ம சொல்கிறது உண்மையான விஷயம். அதே மாதிரி அவர் ஒரு டேலண்டட் பர்சன். இனிமேல் நமக்கு கிடைச்சதே வந்து பெரிய ஒரு பொக்கிஷன். ஒன்றும் சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான். இனிமேல் அப்படி ஒரு நடிகர் கிடைக்க மாட்டார், அவர் ஒரு புத்திசாலியும் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அவர் பண்ணாத விஷயம் இல்லை சினிமாவில். அதனால தான் அவருடைய நட்பு கடைசி வரல. இன்றைக்கும் அந்த பர்த்டே வந்த உடனே போய் நேராக பார்த்து அவர் விஷ் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். அவர் சில விஷயங்கள் வந்து சொல்கிறது எல்லாம் அட்வான்ஸாக சொல்லிவிடுவார். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் வர போகிற விஷயம் முன்னாடி சொல்கிறதுனால இனிமேல் புரியாமல் வந்து இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி அவருடைய நாலேஜ் தான் அவர் வந்து அவருடைய மெயின் இது. அவருடைய டேலண்ட்டு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரி, எவ்வளோ புத்திசாலி உன்னிப்பாக பார்க்க 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 அது இன்னும் ஓப்பன் ஆகும். டெஃபினட்டாக அவருக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு தனி ஒரு இடம் இருக்குது அவருக்கு. ஒரு நிமிஷம் கால் எடுத்துருக்கார்ட்டு பேசிட்டு. சார் வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து ராஜசேகர் சார். வணக்கம் ராஜசேகர், சொல்லுங்கள். சார் நீங்கள் ஆரம்ப காலத்தில் ரஜினி கமல் சாருடைய படங்கள் அதிகமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கும் அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அவங்களோட உழைப்பு தான் அவங்களுடைய வளர்ச்சி, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க அதை தவிர வேறு எதுவும் சிந்திக்கிறது இல்லை. ரஜினி சார் வந்து
யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவர் வந்து டெக்னிக்கலாக பார்க்க மாட்டார். அவரோட ஜெயிக்கணும், அவர் படத்தை வாங்குறவங்க சம்பாதிக்கணும், அவரை நம்பி இருக்கிறவங்க டைரக்டருங்க நல்லா இருக்கணும். அதனால் அவர் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எப்போவுமே செல்ஃபிஷாக இருப்பார். இன்றைக்கி அவருடைய சக்ஸஸே அதுதான் காரணம். பரட்டை என்ற அழகு சுந்தரம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணீங்க தனுஷ் சார். அவர் அப்ப ஆரம்ப செட்டில் இருந்தாரு, இப்ப பெரிய ஹீரோவா வந்துட்டாரு. அவரோட வளர்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரும் அப்படி தான், நல்ல ஒரு அருமையான டேலண்டட் பர்சனு. அவருக்கும் அப்படி தான், யாரும் ரஜினினால பேக்ரவுண்டோ, அப்போவே அந்த படம் பண்ணும்போது ஒரு போஸ்டர் வந்து பேக்ரவுண்டில் ரஜினி போஸ்டர் வைக்கணும்னு சொல்லி சொன்னோம். அவர் இல்லை இல்லை அதெல்லாம் தயவுசெய்து வைக்காதீங்க அதுன்னு சொல்லி. இருந்தாலும் அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்டர்ன்றதுனால அந்த பேக்ரவுண்டில் அந்த ஓரளவுக்கு வரும். அதாவது என்னென்னா அவர் தன்னம்பிக்கை அதிகம். ஒரு ரஜினி சார் மாப்பிள்ளைன்றதுனால தான் நம்ம ஜெயிச்சுட்டு வரோன்றதோ, இல்லை அவருடைய பர்ஃபார்மன்ஸை ஃபாலோ பண்ணணும், அடாப்ட் பண்ணணும், அதுலேருந்து ஜெயிச்சுட்டு வரணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது. உண்மையிலே ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்டு. டைமிங்கன்னா பங்க்சுவல், அதெல்லாம் வந்து எந்த ப்ரொடியூசருக்குமே எனக்கு தெரிஞ்சு இது வரலாம் ஒரு ட்ரபிள் பண்ணதே கிடையாது. ரொம்ப கோஆப்ரேட்டிவான ஆர்டிஸ்ட். அதுதான் அவருடைய சக்ஸஸ்ஸு. 2 படம் நடிச்சோட நடிப்பு நிறுத்திட்டீங்க, மறுபடியும் நீங்க நடிப்பீங்களா சார்? அதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்டு இருக்குது. புதிய பாதை படம் பண்ணும்போது அந்த விவேக் சித்ர சுந்தரம் வந்து இவர் எங்கிட்ட கதை சொல்கிறதுக்காக அனுப்பிச்சாங்க பார்த்திபனை எங்கள் ஆஃபீஸ்க்கு. கேட்டுட்டு இந்த கதை நல்லா இருக்காங்கன்னு. ஆக்சுவலாக அவர் டைரக்ட் பண்ண வேண்டிய படம், அது நடிக்க வேண்டிய படம் இல்லை. அவர் சொல்கிற மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து நான் என்ன சொன்னேன்னா, எதுக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட்டு, நான் அந்த ஆர்டிஸ்ட் பேர் சொல்லுவானேன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிஸ்ட் வேண்டாம், ஆல்ரெடி மார்க்கெட் அவருக்கு டவுன் ஆகிட்டு இருக்குது, நீங்களே நடிங்கன்னு. அவர் நம்பலை. கதவுல வெளியில் போய் திரும்ப வந்தார், சார் உண்மையிலே சொல்கிறீங்களான்னு. ஐயோ நான் சொல்கிறேன், விவேக் சித்ர சிந்தத்துக்கு நானே ஃபோன் பண்ணி, சார் அந்த பையனை நீங்கள் நடிகனாக போடுங்க, அவன் சொல்கிற விதம் பாடி லாங்குவேஜ் பார்த்தா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆவார், நீங்கள் நிச்சயமாக ஹீரோவை போடுங்கன்னு சொன்னால், அதே மாதிரி அவரும் என்னை நம்பி ஹீரோவை போட்டு அந்த படம் 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு நானும் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு பார்த்திபன் வந்து எனக்கு கட்டாயமாக வந்து சீதா அப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்து எனக்கு உடன்பாடே இல்லை சினிமாவில், பிகினிங்லேருந்து எனக்கு நடிப்பில் கிடையாது. அதனால் வந்து கம்பல் பண்ணி வந்து நடிக்க வச்சு டாக்டர் ரோல் அதில் இந்த பொண்டாட்டி தேவையில் அந்த ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணோம். ஓகே சார், நன்றி சார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மைடியர் குட்டிச்சாத்தான்ல வந்து அந்த 3D கிளாஸ் வந்து ரூமர் கிளப்பி விட்டதா சொல்லியிருந்தீங்க சார். ஒரு மெட்ராஸ் வந்தது. ஆமாம் ஆமாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து அதை வந்து பஞ்சவர்ணாச்சலம் சாரை வச்சு வீடியோ ஷூட் பண்ணி ஒரு டெமோ கொடுத்தோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. தீபாவளிக்கு 84 தீபாவளி ரிலீஸ் ஆன படம் ஆன உடனே சென்னையில் இந்த மெட்ராஸ் ஐன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம், அவங்கெல்லாம் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இந்த படத்தினால தான், இந்த கண்ணாடி போடுறதுனால தான் இந்த மெட்ராஸ் ஐ ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி விட்டாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணேன், உடனடியாக பஞ்சவர்ணாச்சலத்தை போய் பார்த்து இது சரியான ஆள் யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ரஜினி சார் சொன்னால் தான் அது மக்களுக்கு போய் ரீச் ஆகுன்றதுனால உடனடியாக அவர் ஃபோன் பண்ணார். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லவனுக்கு நல்லவன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நமக்கு ஒரு காம்படிஷன் படம் இருக்குன்னு சொல்லி கூட நினைக்காம பெருந்தன்மையாக என்ன சொல்லணுமோ சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கண்ணாடி எப்படி போடணும், எப்படி கழட்டணும், எப்படி க்ளீன் பண்ணணும் எல்லாம் சொல்லி அங்கேயே கேமரா வச்சு அவர் வீட்டில் தான் எடுத்தோம். அதை எடுத்து உடனடியாக இது பண்ணி அப்படி பண்ணி அதுக்கு ஸ்டெரிலைசர் இதெல்லாம் வச்சு படத்துலேயே வந்து அதெல்லாம் போட்டு இப்படிலாம் க்ளீன் பண்ணி தான் கொடுக்குறோன்னு இது பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தெலுங்கு நான் ரிலீஸ் பண்ணேன், குடிச்சாத்தானே. அதுக்கு சிரஞ்சீவி சார் வந்து பேசினார். ஹிந்திக்கு வந்து அமிதாப் பச்சன். ஆனால் அமிதாப் பச்சன் கொஞ்சம் கமர்ஷியல். அவர் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் என்ன பண்ணிட்டார், நான் கண்ணாடி இதெல்லாம் சொல்லுவேன், பட் இந்த எப்படி இதெல்லாம்ன்றது அதெல்லாம் நான் சில விஷயங்களை சொல்ல முடியாது, எப்படி போட்டு பண்ணணுன்றது மட்டும் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன், மற்றது சொல்ல முடியாதுன்னார். அப்போ நல்ல வேலை என்ன பண்ணோம், ஊட்டி ஷூட்டிங்கில் இருந்தார் ஜிதேந்திரா. அப்போ பத்மாலயக்கு எனக்கு கனெக்ஷன் இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி என்னென்னா ஜிதேந்திராவை பிடிச்சி அமிதாப் ஒரு பக்கம், ஜிதேந்திரா ஒரு பக்கம், இப்படி அந்த படத்துக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பல விதமான இதில் எல்லாமே ப்ரொமோஷன் ஆச்சு. அப்பச்சன் ஜிஜோ பற்றி சொல்லுங்கள் சார். அவர் ஒரு கைடன்ஸாக சொல்லியிருந்தார், அப்பச்சன் சொல்லியிருந்தீங்க ஒரு தடவை. ஆமாம், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 40 lakhs சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாம், அவர் வந்து அதான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான், அது நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கீங்க கரெக்டாக. பட் அப்படி ஒரு வார்த்தை கமிட் பண்ணி ஹானர் பண்ணுறது இந்த காலத்தில் யாரும் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு அவருடைய பெருந்தன்மை என்னென்னு அந்த படத்தை எனக்கே கொடுத்தது. அதுக்கப்புறம் இவ்வளோ வருதுன்னு சொன்னால் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்கல. ரெண்டாவது இந்த படத்தை வந்து நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன்றதுனாலே ஆந்திராவுக்கு வந்து பல பணக்காரர்கள் வந்து காம்படிஷனில் வந்தாங்க. எவ்வளோ கோடியெல்லாம் ஆஃபர் பண்ணால் கூட
அது கேஆருக்கு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப எனக்கு கொடுத்தாங்க. அதை அந்த படம் இன்னொரு பெரிய ரெக்கார்டு என்னென்னா, இந்த ரீரிலீஸ் 12 வருஷத்துக்கு அப்புறம் ரீலீஸ் பண்ணேன் 96ல் 95ல் 96ல். அப்போது அதே மாதிரி தியேட்டர்கள் கிடைக்கல, பைலட்டில் தான் ஓப்பன் பண்ணோம். 150 நாள் போச்சு ரீரிலீஸ்லேயும். ஸோ அதனால் அந்த பெருந்தன்மையெல்லாம் கூட அவங்களுக்கு அந்த மாதிரி விட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி அவர் ஜிஜோன்றவர் இப்போ பிளான் பண்ணுறாரு, இப்போ படம் எடுக்க போகிறாரு. இப்போது நிச்சயமாக அதில் நாங்களும் இன்வால்மெண்ட் இருக்கோம். அந்த படத்தை 3D படத்தை திரும்ப இப்போது தமிழ்நாட்டில் வந்து ரீரிலீஸ் திரும்ப பண்ணோம், 3rd டைம் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே சார். வாழ்க்கை படம் சாரோட படம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருந்தீங்க, அதை பற்றி 2 பேரும் ஷேர் பண்ணுங்கள் சார். பஞ்சு அருணாச்சலம் சார் தான் வாங்கியிருந்தார். பட் ஏதோ ஒரு இதில் வந்து யாரோ இன்னொரு பையர்கிட்ட ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஏதோ அவரை கம்பல் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா இன்னொரு இதுன்னு சொல்லி ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி. அப்புறம் அவரே ஃபீல் பண்ணார், ஏன்னா நம்ம ரெகுலராக படம் பண்ணிட்டு நான் போய் சண்டை போட்டேன் அவர்கிட்ட, எப்படி நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்க என்ன ஏதுன்னு. உடனே சரி என்னான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசும்போது அவங்க ஏதோ ஒரு சில விஷயத்தில் வேண்டான்னு சொன்ன உடனே திரும்ப நானே எடுத்து அது ரிலீஸ் பண்ணி பெரிய அதே டேட்டில் நான் தம்பிக்கு அந்த ஊர் ரஜினி சார் படமும் ரிலீஸ் பண்ணுறோம், வாழ்க்கை ரிலீஸ் பண்ணோம். எனக்கு தம்பிக்கு அந்த ஊர் விட வாழ்க்கைக்கு வந்த ரிப்போர்ட்ஸும் அதுக்கு வந்து பாராட்டு தான் நிறைய வந்தது. ஏன்னா அப்போ சிவாஜி சாருக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு கம்மியான நேரம், சிவாஜி சாருக்கே தூக்கி விட்ட படம் வந்து வாழ்க்கை தான். எம்ஜிஆர் சாருக்கும் சிவாஜி சார் கூடயும் நீங்கள் பழகிருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது மெமரிஸில் இருந்தால் சொல்லுங்கள் சார் கொஞ்சம். சிவாஜி சார் வந்து ரொம்ப ஹியூமராக பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம்மா, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஜாலியான டைப், அதாவது நம்ம ஏஜ் வித்தியாசம் பார்க்காம ரொம்ப கேஷுவலாக பழகுவார். அதாவது அவரோட பேசும்போது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். யார் என்ன சொன்னாலும் அவர் மேலே அவ்வளோ, எங்கே பார்த்தாலும் அவரோட ஜாலியாக அவரும் அதே மாதிரி ஜாலியாக பேசுவார் நம்மக்கிட்ட. எம்ஜிஆர் ஸ்டார்கிட்ட ஏன்னா அந்த மைடியர் குடித்தா தன் கலெக்ஷன் 1 டே கலெக்ஷன் வந்து கொண்டு போய் கேஷாக கொண்டு போய் செக்ரட்டரியேட்டில் கொடுத்தேன், ஒரு நாள் கலெக்ஷனை. அப்போ தான் சந்திப்பு. அப்போது சாப்பிட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் அப்போ வந்து அவருக்கு இதெல்லாம் ஹெல்த்தெல்லாம் இதாகி வந்த நேரம், ஆனால் போக முடியல, வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருந்தும் என்னால் போய் சாப்பிட முடியல. இங்கே சுயம்பரம் படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்னசென்ட் சொன்னாங்களே தவிர நமக்கு பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய சாதனை இல்லை, ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு தான் சாதனையை தவிர அதில் நமக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கான விஷயம் கிடையாது. ஓகே, நன்றி, சந்திப்போம். ஓகே சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கலைஞர் மு கருணாநிதி, இன்னொரு பக்கம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, 2 பேரோட உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது. அவங்களோட உங்களுடைய அனுபவம் எப்படி? கலைஞர் தான் ஆட்சிக்கு வருவார். நம்ம கலை உலகத்தை சார்ந்தவங்கெல்லாம் நம்ம திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும். காரணம் வந்து முரசொலி மாறன் சார் இருக்கார் இல்லை, அவர் ஃபோன் பண்ணார். அப்போ அவர் ஃபோன் பண்ணி, என்ன நீங்கள் பாட்டுக்கு ஓப்பனாக சொல்லிட்டீங்களே, ரஜினிகாந்த் மட்டும் வரல, எல்லா கமல் சார்லேருந்து எல்லாரும் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா செலிப்ரிட்டிஸும் வந்துட்டாங்க. இன்றைக்கி ரஜினி சார் வரல. அன்றைக்கி நைட்டு நான் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.